என்னோட கனவு கண்ணி நீ கல்யாணம் பண்ணிட்டியாடா நீ அப்படிலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுவாங்க. அந்த மாதிரி அந்த இவளை அப்படியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணவங்க எல்லாருமே காட்டத்தில் வந்து பயங்கரமாக காண்டாகி குரங்கு கையில பூ மாலை கொடுத்த கதையாகி போச்சு அப்படி இப்படி அந்த மாதிரி கமெண்ட்ஸ் தான் வரும். பெருசா 2 பேரும் திட்டுற மாதிரி வராது. ஏன்னா அவங்களும் நாட்டுப்புற கலையில அப்படி இருக்கிறது. அப்புறம் எனக்கும் சில ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கான்ல தான் பேசுவாங்களே தவிர தப்பா பேச மாட்டாங்க. ஆனா இப்ப வர கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஏன்னா இவங்க அகோரியானது அப்படிலாம் கொஞ்சம் நடந்து இப்போ நாங்க வந்து நான் என் வாழ்க்கை நான் வாழ்றேன். இவ்வளவு நாள் அவருக்காக வாழ்ந்தேன். நாட்டுப்புற கலையில இருக்கும்போது அதுக்கு மரியாதை கொடுத்து அதுக்கு புடவை கட்டணுமா, சுடிதார் போட்டு ஷால் போடணுமா, நம்ம அந்த கலைக்கு மரியாதை கொடுக்கணும்னு நான் அப்படி இருந்தேன். அதுக்கப்புறம் அகோரி ஆனப்ப நீங்க இன்டர்வியூல கலாட்டா சேனல்லே பார்த்துருப்பீங்க. நிறைய மஞ்சள் பூசி பொட்டெல்லாம் வச்சு சரி ஓகே உனக்கு என்ன விருப்பமோ அதுபடி நானும் வரேன், வேற வழி இல்லை நமக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி இருந்தேன். இப்போ வந்து எனக்கு இவன் என்னடா இவன் அடுத்தடுத்து இப்படி தாவிக்கிட்டே போறேன், நம்மளால முடியாது, நீ போறதா எப்படியே போ, நான் இருக்கேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேனோ அந்த மாதிரி நடந்துக்கிறேன். அது எப்போனா நாங்க 2 பேர் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் என்ன நான் காப்பாத்திக்கணும், என் பசங்களை நான் காப்பாத்தணும் போது நான் என்னை வந்து அடக்கி ஒரு மாதிரி அடக்கொடக்கமா வச்சுட்டு யாருக்கிட்ட நான் பேசினேன் என்ன அப்படியே ஒரு மாதிரி என்னது இது அப்படின்னு ஒரு மாதிரி கூடுவாங்கல்ல, நீயும் காஸ்டியூமும் என்னது இது அப்படின்னு. ஸோ அதுக்காகவே என்னோட காஸ்டியூம் திரும்பி எல்லாமே பழைய மாதிரி ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறது, ஃபேஷியல் பண்ணுறது, காஸ்டியூம் மாற்றுறது, மேக்கப் சென்ஸ் எல்லாத்தையும் வந்து டோட்டலாக மாற்றி பழைய பிரகா வந்தால் தான் நம்மளால் வாழ முடியும் குழந்தைங்கள வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணி ரீல் போட்டு ப்ரொமோஷன் பண்ணி இந்த 10 மாதம் நான் அப்படி தான் ஓட்டினேன். இவங்க இல்லாதப்ப இவங்க சைட்லேருந்து எனக்கு ₹1 இல்லை, நானும் கேட்கல, தேவையில்லை எனக்கு, நான் பார்த்துக்கிறேன் பசங்களை அப்படின்னு சொல்லி தான் நான் போராடி குழந்தைங்களெல்லாம் பார்த்தேன். இந்த 10 மாசம் அதனாலதான் இந்த மாதிரி இப்போ எப்படி இருக்கோம் நீங்க கேக்குறீங்களா, நாட்டுப்புற கலையில இருந்த அகோரியா அந்த இப்ப எப்படி இருக்கிறேன்னா இப்ப எப்படி இருக்கிறதுக்கு காரணம் நானும். ஏன்னா நான் மாறிட்டேன், நீ எப்படியோ அது உன் பாடு, நீ இருந்துக்கோ, எனக்கு மேட்சிங்கா இருக்கிறதா இருந்தா இரு, இல்ல சாமியாரா இருக்கிறதா இருந்தாலும் இரு, இல்ல நாட்டுப்புற கலையா எப்படி இருந்தியோ அப்படி கூட இருந்துக்கோ, ஆனா நான் இப்படிதான் இருப்பேன், என்ன யாரும் மாத்த முடியாது அப்படின்ற அளவுக்கு மைண்ட் ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. நான் கேட்கறது வந்து உங்களுக்கு உண்மையா நீ இல்லைன்னு கூட சொல்லலாம். இப்போ நான் 10 மாசம் இப்படிதான் இருந்தேன், நான் போராடி இருந்தேன் அப்படின்னு உன் கண்ணு கலங்குது இல்ல? உண்மையாதான் இல்ல இப்போ அது கண்ணு கலங்குச்சு அப்படின்னா உண்மையாவே அழுதுருவேன் நானு. இல்ல இல்ல ஏன்னா கமெண்ட்ஸ்ல வந்து ஈஸியா பேசிட்டாங்க. ஒரு பொண்ணு வந்து ஹஸ்பண்ட் இல்லாம இருக்கிறதோ சரி, அவங்க சைடு என்ன இருக்கு, இல்ல அவங்க வந்து ஊரை ஏமாத்துறேன்னா அகோரியா இருந்து இவ்வளவு நாள் ஓட்டி இருந்தாதான் ஊரை ஏமாத்துறது என்ன கேட்டா. இப்ப நான் அழுதா கூட இவன் எப்ப பாரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுவா அப்படி சொல்லுவாங்க. இல்ல அது என்னோட கஷ்டத்தை நினைச்சுன்னா எனக்கு அழுகுதான் வரும். ஸோ இவங்க வந்து அகோரியா இருந்து எவ்வளோ பேர் லேக்ஸ் கணக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, நான் கூட இருந்திருக்கேன். ஏன்னா என் காசு கொடுத்தா எங்கிட்ட தானே கொடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் டிஷ்யூ மட்டும் கொடுங்களேன்.